நமக்கெல்லாம் அள்ளி வரம் தருகின்ற ஆண்டவனாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறாரே. ஆமா, மேன்மை தருகின்ற அழகாக மேலத்திரட்டு சுடலை மாட என் சுடலை மாடன் பிறக்க வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? எப்படி பிறக்கிறார்? எப்படி பிறக்கிறான் ஐயா? ஆதி வெள்ளிங்கிரி கைலாசோ கைலாசோ கைலாச மலையதீர கடவுளான சிவபெருமான் அம்மை சக்தியால் பார்வதியால் அந்த பார்வதி பகவானாக வந்திருக்கிற நேரம் பார்வுலக அத்தனையும் பிரம்மன் என்றும் விஷ்ணு என்றும் ருத்ரன் என்றும் அழகான மூர்த்திகள் அமர்ந்திருக்க 30 கோடி தேவர்கள் அமர்ந்திருக்க நேரம் ஆண்டவனுடைய அருளால் பிரம்மன் படைத்த உயிர்களுக்கு பகவான் சிவபெருமான் 7 உலகமெல்லாம் பலியிழந்து வருகிறார். ஒரு நாள் பலியிழந்து வருகின்ற போது அம்மை நானும் வருவர் என்று சொல்லி சொன்ன போது அம்மையை அமர வைத்து விட்டு ஆண்டவன் பலியிழக்க வருகிறார். அப்படி பலியிழக்க வருகின்ற பகவானை கண்டு என் அம்மை அழகான பார்வதியால் ஆண்டவனை சோதிக்கிறார். விஸ்வகர்மாவை வரவழைத்து விஸ்வகர்மா கையினால் காஞ்சிபுரம் அழகாக கம்பெடுத்து அந்த காஞ்சிபுரம் கம்பெனி அழகாக ஒன்று செய்து ஈசனுடைய அருளால் அந்த சித்தரம்பை பிடித்து சிமல்கூட்டில் அழைத்தார். சிமல்கூட்டில் அழைத்து ஆண்டவர் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்திருக்கின்ற நேரம் அது வெள்ளி கையிலாசோ சிவனாரோ வருகின்ற நேரம் என்றும் கேளாமல் வந்தேனும் செய்யாமல் ஏனென்று கேட்க எடுத்து மொழி வேஷரை மௌனமாயிருந்த போது ஆண்டவன் விவரம் கேட்க அப்போது அம்பிகையா என்னுடைய இடம் மகிழ 2 சித்தரும் 2 பொழுதாக இலையேதோ இல்லாமல் பட்டினி இருக்குதையா பகவானே சிவபெருமான் ஆண்டவன் சிவனாருடைய இடத்திலே சொல்லுகிறார் அம்மை பார்வதாது. என்ன சொல்ற ஆண்டவா, என்னுடைய இடத்திலே 2 உயிர் பட்டினியாக இருக்கு சொன்ன போது அந்த உயிரை பார்த்தாதானே தெரியும் அம்மா நான் படி இழந்தானா இல்லையா? அம்மா எடுத்து பார்க்கிறாள். சிவன் திறந்து பார்க்கின்ற போது சுத்தரும்பு வாயதிலே திரையரிசி கவ்விக்கொண்டு சிமலை சுத்தி வருவதல்லவா? வருவதைக் கண்டால் பார்வதி கண்டு அஞ்சி நடுங்கி அம்மை இருக்கின்ற போது ஆண்டவன் ஆதிபரா சக்தியை கண்டு சாபம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? பகவான் என்று பாராமல் பார்வதி என்னை பரிசோதனை பார்த்தாய் அல்லவா? பார்த்தபடி நான் 3 பிறவியாக நீ பிறப்பாய். முற்பிறவியாக பிறந்து மூர்த்தித்தலை ஆழ்வாய் என்று சாபம் கொடுத்த போது ஆண்டவரை அழைத்தால் அம்மை உமையால் அதிபராசக்தி கைலாயம் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்க நேரத்தில் அப்படி கைலாயம் அமர்ந்திருக்கின்ற போது கடவுளை கண்டார் அல்லவா? பகவானை கண்டு என்ன சொல்கிறார்? பகவானை தான் கண்டார் ஐயா, பகவானை கண்டார் ஐயா, பார்வதி உமையாலும் அஞ்சாவே ஆண்டவனே அதனால் சிவபெருமான் நீங்க படியல் அந்த திருக்கரத்தால் அந்த பார்வதியால் என்ன எனக்கு ஒரு பாடல் வரம் தாரும் ஐயா,
என்று பார்வதியால் கண்ட போது அந்த பார்வதியாயிடம் பார்வதியாயிடம் அந்த பகவான் ஏது சொல்வார் அம்மா பார்வதியே வார்த்தைப்படி சொல்லை கேளா அம்மையே பார்வதி அம்மா பார்வதி அவதான் பார்க்கிறான் உனக்கு என்ன 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 வர வேண்டும் என்னம்மா வர வேண்டும் கேட்டபோதான் பார்க்கிறாள் ஆண்டவா ஆண்டவா பகவானே நான் சோதனை பார்த்ததுக்கு காரணம் தன்னந்தனியாக இருந்ததுதான் காரணம் காரணம் ஐயா அதனால் பகவானே எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா என்ன வர வேண்டும் எனக்கு மடியில் வைத்து விளையாடு மணி குழந்தை வேண்டும் சுவாமி தொட்டிலிட்டு துணை குழந்தை எனக்கு வேண்டும் சுவாமி என்று மடியில் வைத்து விளையாடுவதற்கு ஒரு மதலை வரம் தாருங்கள் சுவாமி பிள்ளை வரம் கொடுங்கள் என்று கேட்டான் கண்டார் ஆண்டவன் அம்மா அம்மா ஏ பார்வதி உனக்குத்தான் ஆணை போல் ஒரு பிள்ளை அழகான ஒரு பிள்ளை வந்திருக்கிறனே போதாதா பிள்ளை ஆசை உனக்கு இன்னும் போகலையா சுவாமி மூத்த மகன் விநாயகன் சரி ஆதி மூலம் இளைய மகன் வேல்முருகன் அம்மா அந்த கணபதியும் சரி கந்தனும் அம்மா கடவுள் சிவனுடைய அருளால் கையிலாக இருக்கிறார்கள் மூத்த மகன் விநாயக பெருமான் எங்க சென்று விட்டான் தாயுடைய அன்பு தாயுடைய பாசம் தாயுடைய கருணை அம்மா தாயை போல பண்பு தாயுடைய உள்ளம் படைத்த மனையால் கிடைக்கும் என்று சந்தியில போய் அமர்ந்திருக்கிறார் சக்தி விநாயகனாக பூலோகத்தில் போய் அமர்ந்துட்டான் அதனால் விநாயகர் என்றால் வருவதில்லை மூத்த மகன் அப்படி சரி மூத்த மகன் அப்படி இளைய மகன் கந்தன் கடம்பன் இளைய மகனாக இருக்கின்ற வேளவன் அழகாக போய் தன் குலத்தில் ஒரு பெண் எடுத்தான் ஆமா குலகுலத்திலே அழகாக சென்று அங்கு ஒரு பெண் எடுத்து வள்ளி தெய்வானையோடு ஆமா குன்றிருக்கு இடமெல்லாம் குமரனாக அமர்ந்திருக்கிறார் மலைகள் தூரம் ஆள் மருமகனாக அமர்ந்திருக்கான் கடற்கரை தோறும் கந்தனாக அமர்ந்திருக்கிறார் அல்லவா அதனால விநாயகர் என்றாலும் வருவதில்லை முருகா என்றாலும் வருவதில்லை அதனால ஆண்டவா எனக்கு ஆபத்துக்கு உதவுவதற்கு அருமை பிள்ளை வேண்டும் ஆபத்துக்கு உதகாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதகாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறிந்து ஆளாத பெண்டீரும் கோபத்தை அடக்கி ஆளாத வேந்தனும் குருவின் சொல் கேளாத சீடனும் பாவத்தை தீராத தீர்த்தமும் தரநிலை இருந்து ஒண்ணு இல்லாதது ஒண்ணு இல்லாத ஒண்ணல்லவா அம்மா அதனால ஆபத்துக்கு தீர்க்கமாறி எனக்கு அருமை பிள்ளை வேணும் அம்மா வேணும் சுவாமி கணவன் இல்லாத கண்மணி வேண்டும் புருஷனை இல்லாத புத்திரன் வேண்டும் அவதான் ஆண்டவர் கண்ட அம்மா அம்மா ஏ பார்வதி அப்படி உனக்கு பிள்ளை வேண்டுமானால் என்ன செய்யணும் அந்த பிள்ளையினால் தொல்லை என்று என்னிடத்தில் சொல்லக்கூடாது எனக்கு பிள்ளை மட்டும் தாங்க தொல்லைன்னு உங்ககிட்ட வரமாட்டேன் கங்கைகளை ஸ்நானம் செய்து சரி குளித்து நீராடி கோலவர்ண பட்டுடுத்து நெத்திக்கு திலகமிட்டு நேர்விழிக்கு மைதீட்டி ஆயிரங்கால் மண்டபம் அசையாத மணி விளக்கு அந்த மணி விளக்கு முன்னாடி நீ முந்தி ஏந்தி இரு நீ கேட்டாயே பிள்ளை அது கிடைக்கும் என்று சொல்ல ஆண்டவனுடைய அருளால் என் அம்மை எப்படி வருகிறாள் அவ கங்கையிலே வருவாள் கங்கையில வருவாள் கங்கை சானம் அது செய்வாள் கோலகிழி வாராளை
அது வெள்ளிங்கிருகையிலே ஆதிசக்தி வருவார் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆதிசக்தி பார்வதியால் அந்த துண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரியும் போது மணி விளக்கு முன்னாலே அந்த மாயந்தங்கை வருவாளா மணி விளக்கு முன்பதாக மண்டி போட்டு அமருவார் முந்தி துயில் எடுத்தார் முந்தி துயில் எடுத்தார் முக்கனியால் பார்வதியோ துயில் எடுத்தார் முந்தி துயில் எடுத்தார் அந்த முக்கனியால் பார்வதியா ஆண்டவருடைய அருளால் ஆதிபதா சக்திக்கு அறியாமல் தெரியாமல் அந்த ஆதி சிவபெருமானுடைய அருளால் கிருபையால் ஈசனுடைய கருணையினால் என்னடாகுது தூண்டாத மணி விளக்கானதை விளக்கு விளக்கானது ஆண்டவன் ஒரு கலையாக ஒழுக அழகாக முத்து போல் 3 சுடராக மணி விளக்கு அசிந்து அதனை 3 சொட்டாக விழுகிறதல்லவா முத்து போல் விழுந்த சுடரை அம்மை அழகாக கூட்டி பிடிக்கிறார் கூட்டி பிடித்து அழைத்து மடியோடு மடி அழைத்து சேர்த்து அணைத்து அந்த அழகாக முறம் கழித்து அடுத்த நாள் காலையில் மறுநாள் காலையில் என் அம்மை அழகான பார்வதியால் அந்த மேன்முத்து சுடர் விழுந்ததல்லவா அந்த சுடரை கண்டால் அல்லவா எப்படி இருக்கிறது அது முத்து போல விழுந்த சுடர் 3 நல்ல முண்டமாக போல விழுந்த சுடர் 3 நல்ல முண்டமாக ஆளும் இல்லை கையும் இல்லை கண்மூக்கு செவியும் இல்லை ஆளும் இல்லை கையும் இல்லை கண்மூக்கு செவியும் இல்லையே வாயும் இல்லை வயரும் இல்லை வாய்த்த சிவன் கொடுத்த பிள்ளை முன்னம்மா உருளுதையா அது பிள்ளை போல் தெரியலை பிள்ளை போல் தெரிய முன்னம்மாயிருக்க கண்டா பிள்ளை போல தெரியலையே முண்டமாக இருக்க கண்டா குழந்தை கொஞ்சம் விளையாடலவா குழந்தை கேட்டோம் ஆமா மடியில் வைத்து விளையாடலாம் அதலை கேட்டோம் ஆனால் வந்தது ஒரு பிள்ளை முழு முன்னமாக இருக்கிறது காலும் இல்லை கையும் இல்லை கண்மூக்கு செவிகள் இல்லையே வாயும் இல்லை வயரும் இல்லை வாய்த்தது ஒரு சிரசும் இல்லை முழு முன்னமாகலாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கொண்டு அம்மை ஆண்டவனை கண்டால் அல்லவா கண்டு என்ன உரைக்கிறான் அந்த பகவானை பார்ப்பா என்று கேட்டதற்கு
கையும் இல்லை இல்லையே கண்மூக்கு செவியும் இல்லையே காலும் இல்லையே கையும் இல்லையே கையும் இல்லையே கண்மூக்கு செவிகள் பகவானை கண்டாள் அம்பிகையாள் பார்வதாதேவி உமையவள் அந்த உமையவள் அல்லவா அண்டவா அநாதரட்சகா ஆபத்தாண்டகா அடியவனுக்கெல்லாம் அடியவனாக இருந்த அருள்வாளிக்கு ஆண்டவனே அடியாள் பார்வதியால் கொஞ்சி விளையாட நான் ஒரு குழந்தை வரம் கேட்டதற்கு இப்படி கொடிய முண்டத்தை தரலாமா தரலாமா மடியில் வைத்து விளையாடுவதற்கு முதலை வரவல்லவா கேட்டேன் இப்படி மாமுண்டத்தை தந்து விட்டேரே பகவானே இதை நான் கொஞ்சம் விளையாட முடியுமா இதை உங்களை பார்த்து அப்பான்னு கூப்பிடுமா என்னை பார்த்து அம்மான்னு சொல்லுமா அப்பதான் கண்டால் அம்மா பார்வதி அடே அம்மா நீ கேட்டது கணவன் இல்லாத கண்மணி பாலகன் புருஷன் இல்லாத புத்திரன் கேட்டாய் என் அருளால் உனக்கு தந்திருக்கிறேன் அல்லவா ஆமா அதை ஒரு விடுச்சு தர கவலைப்படாதே வருத்தப்படாத என் ஆண்டவனுடைய அருளால் உருவடிப்பதற்கு அழகாக சிருஷ்டிகர்த்தாவாக அமர்ந்திருக்கிறாரே நான்முகன் பிரம்மன் பிரம்மன் ஏ பிரம்மா என்ன வரும் ஐயா வாங்க ஐயா உன் கைவண்ணத்தை காட்டும் காட்டும் இந்த அழகாக இருந்த ஆண்டவன் சிவனாருடைய அருளால் கிருபையால் அம்மைக்கு அழகான குழந்தையாக உருவடித்து கொடுங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொன்ன போது நான்முக கடவுளாகிய விளங்கும் பிரம்மதேவன் 3 முன்னங்களாக அழகாக இருந்த முன்னங்களை எடுத்து எப்படி உருவடிக்கிறார் ஒரு குழந்தை பெண்ணாக பெண் குழந்தை 2 குழந்தை ஆணாக உருவடித்து கை வகுந்தான் கால் வகுந்தான் கை வகுந்தான் கால் வகுந்தான் கண்மூக்கு செவி கொடுத்தான் படைத்தால் அல்ல வயர் படைத்தால் வயர் வைத்ததொரு நல்ல பிரம்மதேவன் நல்ல வயர் படைத்த வைத்ததொரு நல்ல பிரம்மதேவன் பிடித்ததொரு நேரம் உயிர் கொடுத்தா சிவனாரோ சிவனாரா நல்ல நிறம் உயிர் கொடுத்தார் அந்த சிவபெருமா சக்தியுட அருளாரே கொடுத்த நேரம் ஆண்டவன் அருளாரே அருள் வீட்டு குழந்தை அது குவா என்று குரலோசை போடுதையா குவா என்று அது விம்மி விம்மி அழுதிடுமா சத்தம் போடுதையா குழந்தையுட சத்தம் கேட்டா என் அம்பிகை பார்வதியா குழந்தையை எடுப்பா அவ கோரிக்கை எடுத்து கையோடு அணைப்பா மார்போடு மார்பனைத்த மார்போடு மார்ப மதிமுகம் தழுவாள்
என் அம்பிகையாள் பார்வதி பார்வதி தேவியானவள் அந்த குழந்தையுடைய மதிமுகத்தை அப்படியே அழகா முத்தம் விடுகிறார். மதிமுகத்தை அப்படியே தடவி பார்க்க கையோடு கையெடுத்து கை சேர்த்து அந்த கண்மணியை அழகாக கொஞ்சுகிறார். அம்மா கொஞ்சம் தானே செய்வான். மழலையை அழகாக கொஞ்சி என் அம்மையான பார்வதா தேவி தேவி தேவியானவள் 3 குழந்தையை கண்டா அழகாக முத்தான குழந்தை முத்து போலலாம் இருக்கு. எப்படி அழகாக ஆண்டவருடைய அருளால் தந்திருக்கிறார். கொஞ்சம் அழகாக மதலை அல்லவா மதலை அல்லவா அந்த அழகான மதலையை கண்டு பார்வதிக்கு சந்தோஷம் தாங்க முடியும். என்ன ஒரு அழகான குழந்தை. நம்ம கேட்டது ஒரு குழந்தை, ஆனா ஆண்டவன் ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு 3 குழந்தை தந்திருக்கிறார். 3 குழந்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். என் அம்மை அந்த குழந்தைகளுடைய குரலோசை கேட்டு கேட்டு பால் அமிர்தம் ஊட்டுகிறார். பால் அமிர்தம் கொடுத்தாதானே அங்க சக்தி பிறக்கும். அம்மா ஜீவம் ஜீவத்தை கொடுக்கிறார். சக்தியால் சக்தி கொடுக்க வேண்டும் அல்லவா. பால் அமிர்தமாக கொடுக்கிறார். ஞான அமிர்தப்பால் கொடுத்து அந்த குழந்தைகளை அம்மையை அழகாக பாலூட்டி சீராட்டி பக்குவமா அண்டவா சிவபெருமானே உங்களுடைய அருளால் இந்த குழந்தைக்கு அழகாக பேர் கொடுக்க வேண்டும் அல்லவா. கண்டிப்பா பேர் கொடுத்தால்தான் பேரை சொல்லி அழைக்க முடியும் அல்லவா. அம்மா என்று பகவானுடைய அருளால் என்ன பேர் கொடுக்கிறார். எப்படி பேர் கொடுக்கிறார். அழகாக முதலாக வந்து பெண்ணாக வந்து பிறந்திருக்கிறார் அல்லவா. பெண்ணாக இவள் பிறந்திருப்பதனால் இவள் யார் தெரியுமா. யாரு சுடலை களத்திலே ஆட வந்தவள் அல்லவா. சுடலை களத்தில் ஆட வந்த பிறந்த பிள்ளை. என் அழகான என் அம்மை பேச்சு அம்மா. சுடலை என்ற பேச்சு சுடலை என்ற பேச்சு என்ற அழகாக பயிர்நாமத்தை கொடுத்து சுடர் ஒளிவில் பிறந்த மகள் சுடர் ஒளிவில் பிறந்த மேல திரட்டு சுடலை ஐயா சுடலை மாத சுவாமி முண்டம் போல உருண்டதா ஆண்டி முண்டன் என்று ஆண்டவன் துருவருளா என் அம்மை பேசி அம்மா அந்த சுடலை பேச்சியோடு அழகு சுடலை மாடனையா ஆண்டவன் முண்டனோடு பேராமம் கொடுப்பாரா பேராமம் தான் கொடுத்து நாமம் தான் கொடுத்து பேணி வளர்க்காரே ராமம் தான் கொடுத்து பேணி வல்ல வளர்த்திடுவாள். அந்த ஆதிசக்தி அருளா அழகு மைந்தர்களை என் அம்மை அவள் ஏது செய்வாள். அழகான முல்லை பூவா பிச்சி பூவா மல்லிகை முல்லை இருபாச்சி ரோஜா வாடாமல்லி சூடாமல்லி வளர் மல்லி சம்பங்கி என்றும் வாடாமல்லி சூடாமல்லி அழகான வாசனையான மலர்களால் ஒரு அழகான தொட்டில் தங்கவாணிக்கு தொட்டில் செய்து தொட்டில் கட்டி அம்பிகையால் பார்வதி அந்த பார்வதா தேவியை என்ன செய்கிறாள் ஐயா. என் சுடலை வேட்சி அம்மாள் என் ஆண்டவன் மேல திரட்டு சுடலை மாட சுவாமி சுடலை மாட சுவாமி அழகான சதுராதி முண்டனை அம்மா தங்கவாணிக்கு தொட்டிலை போட்டுகிற அம்மே அழகான பார்வதியால் குழந்தைகளை மாணிக்கு தொட்டில போட்டு மங்கை பார்வதா தேவி அப்படியே தொட்டில போட்டு அப்படியே உரக்காட்டுகிறார். தாலாட்டு பாடுதான். பெற்றெடுத்தால் மட்டும் போதாது அல்லவா. பிள்ளைய பேணி வளர்க்க தெரியணுமே. அந்த குழந்தையை நம்மையும் அழகாக பால் அமிர்தம் ஊட்டி பக்குவமாக சரி என் அம்மை பார்வதியுடைய அருளால் கிருபையால் அந்த பிள்ளை அப்படியே தொட்டில போட்டு தாளாட்டுகிறார். எப்படின்னா ஆரிரரிராதோ கண்ணே ஆரிரரிராரோ
பொன்னூஞ்சல் தொட்டிலே என் சுடலை பேச்சு அம்மா மேடத்து ரெண்டு சுடலை மாட சுவாமி முண்ட சுவாமி கண்ணுரங்க பகவான் அடிக்கும் அந்த பகுந்தடிக்க வந்த கண்ணோ கண்ணு யாரோ என் மேல திரட்டு சுடலை மாட சுவாமி என் சுடலை பேச்சு அம்மா முண்ட சுவாமி கண்ணுரங்க ஆரிரரிராரோ ஆராரோ
உரும்பு கொண்டு மையழுத உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மையழுத ஆரிராரோ என் மேல திரட்டு சுடலையுமான சுவாமி 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 என் சுடலையும் அழகான பேச்சு அம்மா மாயாண்டி முண்ட சுவாமி கண்ணுரங்க என் கண்ணே என் அம்பிகையா பால் போலிக்கும் தொட்டிலில் தொட்டிலில் பகுந்தளிக்க வந்த என் கண்ணே கண்மணியே மாலே மரகதமை கண்ணுரங்க கண்ணுரங்க கண்ணுரங்காய் மகனே என் மகனே நீ கண்ணுரங்கா கண்ணுரங்கு என் மகனே மலையில் பசுமேய மாயன் பசுமே பசுகளில் லட்சுமியால் பால் கறக்க லட்சுமியால் பால் கறந்து லட்சுமியால் கறந்த பாலை பார்வதியால் பாலெடுத்து என் அம்மை அழகாக மேளந்திரட்டு சுடலை மாட சுவாமிக்கு என் சுடலை பேச்சியம்மாள் முண்ட சுவாமிக்கு ஒட்டுவார் ஒட்டினார்
சிங்கப்பூ சென்றாளே உன் மாமி அடித்தாளோ அத்தி அழைத்தாளோ அள்ளி மலர் சென்றாளே கண்ணுறங்க நீக்கு மகனே நீ கண்ணுறங்க